வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். உங்களுக்கு வீட்டில் இருந்தபடி ஒரு ட்ரஸ்டடான கம்பெனியில் பார்ட் டைம் ஜாப் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப். இப்போ என்னென்ன சென்டென்சஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னு பார்த்துடலாம். இது பணம் பற்றியது அல்ல. ஆக்சுவலி ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கும் போது பிஸ்னஸ்லேயே வச்சுக்கோங்களேன், நம்ம ஏதோ ஒரு ட்ராபேக்கை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நான் இப்போ பணத்துக்காக பேசல, பணத்தை பற்றி நான் சொல்ல வரல அப்படின்னு சொல்கிறத. இட்ஸ் நாட் அபவுட் த மணி. இது பணத்தை பற்றி இல்லை, வேற விஷயம் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதை இப்படி சொல்லிக்கலாம். இது நம்பிக்கை பற்றியது. ஸோ கஸ்டமர்ஸ் நம்ம மேலே என்ன ட்ரஸ்ட் வச்சுருக்காங்களோ அதை பற்றினது அப்படிலாம் சொல்கிறத திஸ் இஸ் அபவுட் ட்ரஸ்ட். திஸ் இஸ் நாட் அபவுட் மணியை பற்றி இல்லை, திஸ் இஸ் அபவுட் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுதுங்களா? ஏன்னா நிறைய பேர் இப்போ பணத்துக்காக தான் நிறைய லைஃப் சைக்கிள்ஸ் ஓடிட்டுருக்கு. ஸோ இது பணத்தை பற்றி இல்லை, நம்பிக்கை பற்றியது அப்படின்னு சொல்கிறது. என் மனசு படி, நான் என்னோட வேலையை என் மனசுப்படி செய்கிறேன். என் மனசு என்ன சொல்லுதோ அதுபடி செய்கிறேன். என் மனசு சொல்கிறபடி நான் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறத அக்கார்டிங் டு மை மைண்ட். அக்கார்டிங்னா அதைப்படி அதுபடி இதுபடின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுதான் அக்கார்டிங் டு மை மைண்டுன்னு சொல்லலாம். அக்கார்டிங்னா என் மனசுப்படி, அக்கார்டிங் டு மை மைண்ட் செட்னா என்னோட மைண்ட் செட் படி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் சொல்லலாம். இப்போதைக்கு இது நிறைய டைம் சொல்லியிருக்கோம். இப்போதைக்கு இப்போதைக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஃபார் த ப்ரெசன்ட் அப்படின்னா இப்போதைக்கு இப்போதைக்கு பண்ணு, இப்படி சொல்றத ஃபார் த ப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட், ஒரு திங்ஸ் பத்தி நம்ம கேட்கணும்னு வைங்களேன், இது உனக்கு தேவையா அப்படின்னு கேட்போம். இல்லைன்னா நம்ம ரிப்ளை பண்ணுவோம், இது தேவையா அப்படின்னு கேட்கும்போது தேவைன்னா ஆமா தேவைன்னு சொல்லுவோம், இல்லைன்னா தேவையில்லாதது, தேவையற்றது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த தேவையற்றது அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம்? நாட் நெசசரிலி. அதாவது நெசசிட்டி அப்படின்னா நமக்கு ஒரு தேவையும் வரும் இல்லையா, அதுதான் நெசசிட்டின்னு சொல்லுவோம். நெசசிட்டி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நாட் நெசசரிலி அப்படின்னா தேவையில்லாதது, தேவையற்றது அப்படின்னு சொல்றது. இதயத்தின் ஆழத்தில் இருந்து, இது நான் வெறும் வாய்வார்த்தையா சொல்லல, என்னோட மனசுல இருந்து சொல்றேன், என்னோட இதயத்துல இருந்து சொல்றேன், என்னோட ஹார்ட்ல இருந்து சொல்றேன் அப்படின்னு சொல்றது. ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் ஹார்ட் அப்படின்னா என் மனசுல இருந்து சொல்றேன், என் இதயத்துல இருந்து சொல்றேன் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அததான் ஃப்ரம் தி பாட்டம் ஆஃப் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம். உத்துப்பார், இது நார்மலாவே எனக்கு ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு சொல்லும் போது நல்லா உத்துப்பாரு இப்படி சொல்லுவாங்க இல்லையா. உத்துப்பார் அப்படிங்கிறத டேக் எ க்ளோஸ் லுக் அப்படின்னா நல்லா உத்துப்பாரு, பக்கத்துல பாருங்க மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் டேக் எ க்ளோஸ் லுக் அப்படின்னு சொல்றது. புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பேசுற சென்டென்சஸே டே டு டே லைஃப்ல பேசும்போது இங்கிலீஷ்ல பேசி பழகுங்க. சரியா வராது, இது சரியா வருமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு என்னமோ இது சரி வராதுன்னு தோணுது அப்படி சொல்லுவாங்க, இல்லை சரியா வராது அப்படின்னு சொல்லுவாங்க. இட் won't come right அப்படின்னா இது சரியா வராது, இது சரி வராது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இட் won't come rightன்னு சொல்லுவோம். இன்னைக்கு பார்த்த சென்டென்சஸ்ல எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்ல பேசுற சென்டென்சஸ் தான். இதை பேசி பழகும் போதே நார்மல் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்டா வந்துடும். அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நிறைய தப்பா இருக்கிறத சொல்றீங்க. ஏன்னா நானுமே ஒரு லேர்னர் தான். ஸோ தப்பா இருந்தா எனக்கு சொல்லுங்க, கண்டிப்பா நான் சேஞ்ச் பண்ணி நான் உங்களுக்கு சொல்றேன். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. டாடா பாய்.